இருக்கிறவங்க என்ன முடிவு பண்றாங்களோ அதை தானே பாஸ் நாமளும் செய்ய முடியும். ஜும் சிக்கா சிக்கா ஜும் சிக்கா 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 ஜும் சிக்கா சிக்கா ஜும் சிக்கா சிக்கா சிக்கா. ஏன் சார் நீங்க இப்படி இருக்கீங்க? சிக்கா எப்படி எப்படி இருக்க? அங்க உங்க தங்கச்சி வழியில துடிச்சிட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்னு நீங்களும் போய் பார்க்க மாட்டீங்க, என்னையும் பார்க்க விட மாட்டேங்கிறீங்க. அது ஏன்னு நீ நினைக்கிற? சொல்லு பாப்போம். நான் ஹியூமனிட்டியே இல்லாம நடந்துக்கிறதா நீ நினைக்கிற, கரெக்டா? என்ன பதில் தெரியலையா? இல்ல தெரிஞ்சும் சொல்ல வேண்டாம் நினைக்கிறியா? ஏன்னா உனக்கு நல்லா தெரியும் என்னோடது ஆக்ஷன் இல்ல ரியாக்ஷன். அவ எப்படி நடந்துகிட்டாலோ அப்படிதான் பதிலும் இருக்கும். போங்க சார், இதே தான் சொல்றீங்க. ஏய் நந்தினி, அதே தானே அவங்களும் பண்றாங்க. சரி ஒண்ணும் இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட இந்த மஞ்சள் துணியை நீ கட்டியிருக்கிறத பத்தி அங்க சண்டை நடந்துச்சுல்ல, அதுலயாச்சும் நியாயமா நடந்துகிட்டாங்களா? சார், ஒருத்தவங்க நம்ம கிட்ட தப்பா நடந்துகிட்டா பதிலுக்கு நாம அவங்க கிட்ட சரியா நடந்துக்க கூடாது. அதோட பேரு பெருந்தன்மை இல்ல, முட்டாள்தனம். நந்தினி, ஒருத்தவங்க உன்னை குத்திக்கிட்டே இருப்பாங்க, நீ திரும்ப திரும்ப வாங்கிட்டே இருப்பியா? நீ திருப்பி அடிக்கலனாலும் அட்லீஸ்ட் கொஞ்சம் தள்ளியாவது நிக்கலாம்ல. நீ செய்யறதெல்லாம் அவங்க கிராண்டடா எடுத்துக்கிறாங்க நந்தினி. அப்படின்னா அப்படின்னா இவளுக்கு வேற வழியே இல்ல. அதனாலதான் நாம என்ன செஞ்சாலும் நம்ம கிட்ட வந்து நிப்பான்னு நினைப்பாங்க. தேவையா? சின்ன வார்த்தையா இருக்கு, இவ்ளோ பெரிய அர்த்தமா? அது இப்ப முக்கியம் கிடையாது. ஆனா இப்போ உன் மனசு அங்கேயே இருக்குமே. அச்சோ என்னாச்சும் தெரியலையே, எதனால வலிக்குது, அம்மா போட்டா கைவலி எப்படி வரும், என்னாச்சோ என்னமோ அப்படியெல்லாம் தோணுமே உனக்கு. பாருங்க சார், அவங்க கத்துறது இங்க வரைக்கும் கேக்குது. எனக்கும் தான் கேக்குது நந்தினி. ஆனா நான் உன்ன மாதிரி பதட்டப்படுறேனா? இங்க பாரு, கூலா தானே இருக்கேன். உங்கள மாதிரி என்னால இருக்க முடியாது சார். ஆனா உன்ன மாதிரி இந்த உலகத்துல யாருமே இருக்க கூடாது, புரியுதா? நான் பாக்குறேன். அதெல்லாம் நீ ஒண்ணும் கவலைப்படாத. யார் என்ன செஞ்சாங்களோ அதுக்கு உரியதுதான் நடக்கும். அதுக்கு ஒரு பழமொழி இருக்கு, தன்வினை தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடும். அதேதான், அதுதான் அவளை இப்ப சுற்றுருக்கு. அதனாலதான் சொல்றேன், நீ அங்கெல்லாம் போக கூடாது. உன் வேலைய பாத்துக்கிட்டு ரூம்குள்ளேயே இரு. விஜயகாந்த் படம் பாத்துக்கோ. இங்க பாரு நந்தினி, உன்னை எனக்கு நல்லா தெரியும். நான் இந்த பக்கம் போனதும் நீ அந்த பக்கம் போனேன்னு வச்சுக்கோ, என்ன தெரியும்ல, நான் பயங்கரமா சண்டை போடுவேன். தலைய நல்லா தான் ஆட்டுற, பாப்போம். என்ன? ஒண்ணும் இல்லையே. எனக்கு தெரியும், நான் அந்த பக்கம் போனதும் நீ இந்த பக்கம் வாசல்ல நின்னு எட்டி பார்த்துட்டு இருந்திருப்ப. அதெல்லாம் இல்ல சார். ஏன் போய் சொல்ற நந்தினி? உனக்கு அது வராது. சார், டாக்டர் வந்திருக்காங்க. சரி, அதுக்கு என்ன? இதுக்காச்சும் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் சார். எங்க போற இப்போ? டாக்டர் என்ன சொல்றா கேட்டுட்டு. நீ யாரு? டியூட்டி டாக்டரா? அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல. யாரு டாக்டர் வர சொன்னாங்களோ அவங்க பாத்துப்பாங்க. சரி, இது வேலைக்கு ஆகாது. நீ என்ன பண்ற இப்போ? நேரா கிச்சனுக்கு போய் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வச்சிரு. சரி. ஒரு நிமிஷம். இங்க பாரு, அங்க போய் எனக்கு தெரியாம எட்டி பார்த்துட்டு போலான்னு நினைக்காத. உன் காலு நேரா கிச்சனுக்கு தான் நடக்கணும். காலு மட்டும் எப்படி நடக்கும்? நான் தான் என்ன பண்ணுங்களே? ஒண்ணும் இல்ல சார். என்ன டிஃபன் வேணும்னு சொல்லுங்க, பண்ணி குடுக்கறேன். எதுவா இருந்தாலும் ஓகே தான்.